முதலமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும், மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பாலினம் சார்ந்த உறுதியான நடவடிக்கைகளை கூடுதல் உந்துதல்களுடன் செயல்படுத்திடவே இத்துறையின் பெயர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை என பெயரிடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சமூக நீதி, சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் தமிழ்நாட்டு பெண்களை முன்னேற்ற பாதையில் விரைந்து முன்னெடுத்துச் செல்ல ஏதுவாக தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 2024 உருவாக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கான கொள்கையை உருவாக்க உந்துதலாக இருந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 2024 வெளியிடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மகளிர் நலனை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 2024 வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய கள விவரங்கள் என்ன? அரசியல், சமூகம், பொருளாதாரம் மூன்றிலும் மகளிருடைய பங்களிப்பு என்பது அதிகமாக இருக்க வேண்டும். அதற்காக ஏதுவாக பல்வேறு திட்டங்களை வடிவமைப்பது தொடர்பாகத்தான் இந்த மகளிர் கொள்கை 2024 என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் பெண்களின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியும் இருக்கும் என்ற அடிப்படையாக கொண்டும் இந்த மகளிர் கொள்கை என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலாளர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு அவ்வப்போது இந்த திருத்தங்கள் இந்த கொள்கையில என்னென்னாலும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது குறித்தும் ஆலோசிக்கப்படும். 6 மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் கூறி ஆலோசிப்பார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையிலும் குழு அமைக்கப்பட்டு அவருடைய பரிந்துரைகள் சேர்க்கப்படும். இந்த வேலைவாய்ப்பு, மகளிரின் பங்களிப்பு, அனைத்து அமைப்பு சார்ந்த அமைப்பு சாராத பணிகள்ல பெண்களுடைய பணி பாதுகாப்பு, பெண்கள் நிர்வகிக்கும் சிறு தொழில்கள் மற்றும் புதிய தொழிலுக்கான வாய்ப்புகள், பெண்கள் அதிக ஊதியம் பெறக்கூடிய வாய்ப்புகள், முறையில அவர்களுக்கான பல்வேறு புதிய யுக்திகளை வழங்குவது, தொழில்துறையில பயிற்சி, திறன் மேம்பாடு, நிர்வாக அதாவது கடன் வழங்குவது, பேங்க் மூலம் கடன் வழங்குவது, மகளிருக்கு வங்கி கடன் கிடைக்க செய்வது உறுதி செய்வது, மகளிரை அரசியல் களத்தில் பங்கேற்பது, இதையெல்லாம் ஒருங்கிணைத்துதான் இந்த மகளிர் கொள்கை என்பது உருவாக்கப்பட்டு தமிழக முதலமைச்சர் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கொள்கைகள் எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தலைமைச் செயலாளர் தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் தலைமையில மாவட்ட கண்காணிப்பு குழுவும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த கொள்கையினுடைய செயலாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை கண்காணிக்கும். அதன் அடிப்படையில் சமூகம், பொருளாதாரம், அரசியல் அதிகார பகுதிகளை பற்றி இந்த குழு என்பது கலந்தாலோசிக்கும். கல்வி, வேலை வாய்ப்பு உள்ளிட்டதெல்லாம் கவனம் செலுத்தும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் இந்த கொள்கையில பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.